30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இந்த விழாவில் உடன் பிறந்த தங்கை தொகுத்து வழங்க பெற்றோர்கள் இருவரும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிற இந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, தன்னை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு உணர்த்துகிற ஒரு இடம் இருக்குல்ல. இந்த மாதிரி யார் விழா நடத்தினாலும் அந்த விழாவுக்கு போகிறது என்னுடைய வழக்கம். காரணம், எனக்கு அப்படி ஒரு விழா நடக்கவே இல்லை இது வரைக்கும். நான் திரைத்துறைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய திரைப்படங்கள் எதுவும் மௌனம் பேசியதாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், பருத்திவீரன் வெற்றியாக இருக்கட்டும், எந்த படத்திற்கும் ஒரு வெற்றி விழான்னு ஒன்று நடத்தினதே கிடையாது. என்னுடைய திரைப்படங்களில் இசை வெளியீட்டு விழாவுக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க என்னை தூரமாக தான் வச்சுருந்தாங்க. திரைத்துறை இங்கே பேசின ஒரு சகோதரர் சொன்னார், குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் சினிமாவில் ஜெயிக்கவே முடியாது. அப்படிலாம் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க. அதுதான் உண்மை. அப்படி ஒரு விழா நடக்கலை. எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் அப்படி திரைத்துறை சார்ந்து நீ இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த நடிகரை பார்க்கணும், இங்கே போகணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்டதே கிடையாது. என்னுடைய தாயார் கேட்டதில்லை, எங்களுடைய மனைவி கேட்டதில்லை, என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. அது சொன்ன மாதிரி தண்ணி தெளித்து விட்டாங்கன்னே நான் அப்படியே வந்துட்டேன். நீங்கள் ஆனால் 2 நிகழ்வுகள் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அது 2மே நடக்காமல் போயிடுச்சுன்னா, சைப்ரஸில் விருது வாங்கிட்டு வந்திருந்தேன் ராம் திரைப்படத்துக்கு. அப்போது உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிற வெற்றி அடைந்த நடிகர்கள் ஒரு விருதை வாங்கும்போது இதனுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்குறேன்பாங்க, அல்லது விருதை வாங்கும்போது மேடையில் ஏற்றி, இப்போ சேரன் போன்ற இயக்குநர்கள்லாம் தன்னுடைய தகப்பனாரை அனுப்பிச்சு தேசிய விருதை வாங்கினார். அப்போ எனக்கு அந்த சூழல் இல்லை. சைப்ரஸ் நான் போயிட்டு வந்தப்போ இல்லை. அப்போ அந்த முதல் முறையாக சைப்ரஸில் அந்த விருதை வாங்கும்போது அப்பவும் தனியாக தான் இருக்கேன், யாருமே கிடையாது. தனியானா அந்த ஆடிட்டோரியத்தில் யாரையுமே தெரியாது. ஏன்னா அந்த நாட்டுக்கே அதுதான் முதல் முறையான ஒரு சர்வதேச விருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் ஹை கமிஷனர் எனக்காக காலையிலேருந்து காத்திருக்காரு நான் வர்றேன்னு சொல்லி. அவருக்கு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வர்றான், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து வர்றான். வந்த இடத்துல 2 அவார்டை வாங்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கோம். பேசுவதற்கு கூட துணைக்கு ஆள் கிடையாது எனக்கு. அப்படி ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருந்தேன். அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது. சரி, அடுத்து பருத்திவீரன் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே இருந்தது, இந்த படத்துக்கு ஒரு விருது கிடைக்கும்போது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் உறுதியாக நம்பினேன். நான் ஸ்டேட் அவார்டு இந்த படத்துக்கு நான் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவதமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியலில் பருத்திவீரன் திரைப்படத்துக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டு கொடுக்கலை. சிறந்த படம், சிறந்த நாயகன், நாயகி, இசையமைப்பாளர், குணச்சித்திர நடிகர், சிறந்த படம் எல்லாம் இருக்குது. இயக்குனருக்குமான விருதை மட்டும் வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு அரசியல் அன்றைக்கி நடந்தது. அதனால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியலை. அது ஒன்று முடிஞ்சிருச்சு. சரி, என்னுடைய மனைவி என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காளா அப்படின்னா, அவள் ஒன்று தான் கேட்டிருக்கா. எந்த நடிகரை நான் இது வரைக்கும் பார்க்கணுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதே இல்லை. அவர் கமலஹாசனை பார்க்கணும், ரஜினிகாந்தை பார்க்கணும், அன்றைக்கி உச்சத்தில் இருந்த, அல்லது விஜய் சார் பார்க்கணும், அஜித் சார் பார்க்கணும் அப்படிலாம் சொன்னதில்லை. படம் பருத்திவீரன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு நாள் கேட்குறா, எனக்கு ஒரே ஒரு நாள் சிவகுமார் சாரை பார்க்க கூப்பிட்டு போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அவர். அவள் கேட்ட உடனே, எதுக்கிட்டே அவரை பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை சும்மா சிவகுமார் சார் மட்டும் என்னைக்காவது பார்க்கலான் இருக்கு, ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் காத்திருந்தா படம் முடியும் போது நடந்தது தான் அந்த சமூகத்துக்கே தெரியுமே. இன்றைக்கி வரைக்கும் அதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. சிவகுமார் சார்கிட்ட என் மனைவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்ற தகவலை சொன்னதே கிடையாது. அப்போ இதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.